சென்னையில் ரவுடி திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் விளக்க அறிக்கை ஒன்றினை கொடுத்திருக்கிறார்கள். மறைத்து வைத்திருந்த கள்ளத்துப்பாக்கியை எடுத்து காவலர்களை நோக்கி திருவேங்கடம் சுட்டதால் தான் பதில் தாக்குதல் நடத்த நேரிட்டது என்று காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்காப்புக்காக காவல் ஆய்வாளர் சுட்டத்தில் திருவேங்கடம் உயிரிழந்திருக்கிறார். புழல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற நடுவர் விசாரணைக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்று காவல்துறை தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கும் நிலையில் அது தொடர்பாக எவ்வாறு ஏன் என்கவுண்டர் என்ற நிலை நிகழ்ந்தது என்று காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைகிறார். சுரேஷ்குமார், திருவேங்கடத்தினுடைய என்கவுண்டருக்கு பிறகு தொடர்ந்து காவல்துறை மீதான விமர்சனங்களும் வந்து கொண்டிருந்தன. தற்போது அதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் காவல்துறை தரப்பிலிருந்து ஒரு விளக்க அறிக்கை வெளியாகி இருக்கிறது. என்னென்ன அம்சங்களை அதில் முன்வைத்திருக்கிறார்கள், என்ன சொல்லியிருக்கிறார்கள் காவல்துறையினர்? திலகவதி, ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைது செய்யப்பட்டு காவல் விசாரணைக்காக இன்று அழைத்து செல்லப்பட்ட திருவேங்கடம் எனக்கூடிய ரவுடி இன்று என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் காவல்துறையால். இந்த படுகொலை சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. ஏனென்றால் காவல்துறையுடைய இந்த கட்டுப்பாட்டில் இருந்த ரவுடி தப்பி ஓட முயன்ற போது இந்த என்கவுண்டர் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் காவல்துறையை துப்பாக்கியால் சுட முயன்ற போதுதான் இந்த என்கவுண்டர் சம்பவம் நடைபெற்றதாக காவல்துறை வெளியிட்டுள்ள அந்த செய்தி குறிப்பில் தகவலாக விளக்கமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த என்கவுண்டர் சம்பவம் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், பாஜக தேசிய அளவில் இருக்கக்கூடிய அந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய இந்த மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டார். இந்த வெட்டி கொலை செய்யப்பட்ட அந்த படுகொலையில் 11 பேர் கைது செய்யப்பட்டனர். பண்ணை பாலு உட்பட 11 பேர் கைது செய்யப்பட்டதில் திருவேங்கடம் ஒருவர் அந்த கூட்டத்தில் அந்த 11 பேரில் முக்கிய நபராக இவர் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் இந்த 11 பேரையும் காவல் விசாரணைக்காக காவலில் எடுத்திருந்தார்கள். 5 நாள் காவலில் எடுத்து விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில தான் இன்று காலை, அதாவது திருவேங்கடம் தான் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை எடுப்பதற்காக, அந்த ஆயுதங்கள் எங்கு மறைத்து வைத்திருக்க என்பதை காட்டுவதற்காக வீட்டுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் காவல்துறையினர். செல்லும் வழியில் தான் இந்த ரெட்டேரி ஏரி பகுதியில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக காவல்துறையினர் பாதுகாப்போடு அழைத்து சென்ற நிலையில் அந்த இயற்கை உபாதை கழிப்பதற்காக அங்கு இந்த வாகனத்தை நிறுத்தி இறங்கியிருந்ததாகவும், அந்த சூழலில் தான் காவல்துறையினர் தாக்கி விட்டுட்டு தப்பி ஓட முயன்ற இருக்கிறார் திருவேங்கடம் என தெரிவித்திருக்கிறார் காவல்துறை தரப்பில். அந்த சூழலில் தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வந்து காவல்துறையினர் நோக்கி சுட முயன்ற சூழலில் தான் தற்காப்புக்காக காவல்துறையினர் தரப்பில் இந்த என்கவுண்டர் சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் காவல்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையை பொறுத்தவரையில் ஆய்வாளர் சுட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் எந்த ஆய்வாளர் என நேரடியாக குறிப்பிடவில்லை. அதே போன்று பார்த்தோம் என்றால், இந்த சம்பவத்தில் பாதுகாப்போடு தான் அழைத்து சென்றிருந்தோம், உரிய பாதுகாப்போடு திருவேங்கடத்துடைய வீடு அமைந்துள்ள பகுதிக்கு வாகனத்தில், காவல்துறையோட வாகனத்தில் தான் அழைத்து சென்றோம். திருவேங்கடத்தை மட்டுமே காவல்துறையினர் உரிய பாதுகாப்போடு அழைத்து சென்ற நிலையில் அவர் தப்பியோட முயன்றது, அதுவும் காவல்துறையினர் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பியோட முயன்ற போதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றதாக சொல்லியிருக்கிறார்கள். தப்பியோட இடம் என்பது ரெட்டேரி கரை இருக்கக்கூடிய ஏரிக்கரை பகுதியில் ஆட்டு மந்தை செல்லும் வழியில் தான் இந்த தப்பி இருப்பது ஓடி இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். அங்கிருந்து சென்று அதே பகுதிகளுக்குள்ள வெஜிடேரியன் வில்லேஜ் எனக்கூடிய இடத்தில், அந்த இடத்தில் தான் இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்திருக்கிறது. அங்க பிடிக்க முயன்ற போதுதான் அந்த எதிரி எனக்கூடிய இந்த என்கவுண்டர் நடைபெற்ற திருவேங்கடம் தான் மறைத்து வைத்திருந்த கள்ளத்துப்பாக்கி எடுத்து காவலர்களை நோக்கி சுட்டதாக தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம், காவல்துறை பிடிக்க முயன்ற போது இந்த சம்பவம் நடைபெற்றதாக. ஆனால் காவல்துறை நோக்கி திருவேங்கடம் சுட முயன்றுள்ளார், நோக்கி சுற்றிருக்கிறார் என்றே இதுல பதிவாகியிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால், இந்த சம்பவத்தில் காவல்துறையை நோக்கி துப்பாக்கியால் சுற்றிருக்கிறார் திருவேங்கடம் என காவல்துறை வெளியிட்ட அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே தற்காத்துக் கொள்வதற்காக காவல்துறையினர் இந்த என்கவுண்டர் சம்பவத்தில், அதாவது திருவேங்கடத்தை நோக்கி துப்பாக்கியால் போலீசார் சுற்றிருக்கிறதாக இந்த வெளியிடப்பட்ட காவல்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.